வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.39 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எ பேசஞ்சர் ட்ரெயின் takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virthachalam. The speed of the passenger train is less than the express train by 20 km per hour. Find the average speed of the both trains. அதாவது சென்னையிலேருந்து விருத்தாச்சலத்துக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் போகுது, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் போகுது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னாலே என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டுமே சென்னையிலேருந்து விருத்தாச்சலத்துக்கு தான் போகுது. அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இதுவும் ட்ராவல் பண்ணும். அப்போ டிஸ்டன்ஸில் ரெண்டு பேருக்கும் சேஞ்சஸ் இல்லை, ஆனால் ஸ்பீடு ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சுருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ டைமும் கண்டிப்பாக என்ன செய்யும், வேரி ஆகும். ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ யார் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ, யாரோட ஸ்பீடு ஜாஸ்தியோ அவங்க குயிக்காக போவாங்க, ரைட்? ஸோ அதுதான் இங்கே சம்மில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? The average speed of passenger train x, அதாவது பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அவங்களோட 20 கிலோமீட்டர் அதிகமாக போகிறாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தேன் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ இங்கே லெஸ் தேன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? நீங்கள் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அவனை விட 20 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். அப்போ அது எக்ஸ் ப்ளஸ் 20. புரியுதாப்பா? அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான லாஜிக். பேசஞ்சருக்கு தான் கம்மியாக இருக்கும், எக்ஸ்பிரஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பேசஞ்சர் எக்ஸ்ன்னு வச்சா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அதை விட 20 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். இப்போ டைமுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 240. ஆவரேஜ் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஸ்பீடு எவ்வளவு? எக்ஸ். அதை எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அதே இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு டைம் டேக்கன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா அதே 240 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20, ரைட்? ஸோ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு அவனோட ஸ்பீடால் டிவைட் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அவனோட ஸ்பீடால் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், ரெண்டு ஈக்குவேஷனும் கிடச்சிரும். இப்போ இந்த ரெண்டுமே ரெண்டு பேரோட டைம் டேக்கன். இது பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் டேக்கன், இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் டேக்கன். இப்போ இந்த ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணும்போது என்ன விஷயம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட வேல்யூ கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1 ஆட் பண்ணணும். ஏன் 1 ஆட் பண்ணுறோம்? The passenger train takes 1 hour more than the express train. ஸோ அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட தான் 1 ஆட் பண்ணணும். ஏன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட 1 ஆட் பண்ணணும்? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். இந்த பேசஞ்சர் ட்ரெயின் போகிறதுக்கு வந்து 10 ஹவர்ஸ் ஆச்சு, 10 ஹவர் ஆகுதுன்னு வைங்களேன். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அவனோட குயிக்காக போயிடுவான். இவனுக்கு 10 ஹவர் ஆகுது அப்படின்னா அவனுக்கு 9 ஹவர் தான் ஆகும், ரைட்? ஆனால் இங்கே நம்ம இந்த இடத்துல ரெண்டு பேரோட டைமிங்கையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் அங்கேயும் நம்ம வரணும். ஈக்குவேட் பண்ணுறோம், ஈக்குவல் சைன் போட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட 1 ஆட் பண்ணணும். புரியுதா? லாஜிக் என்னென்னு புரியுதா? ஏன் 1 ஆட் பண்ணுறோங்கிறது இங்கே இப்போ புரியுதா? எஸ், ரைட். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் தான். இந்த வேல்யூவை, இந்த ஒரு டேர்மை மட்டும் ஈக்குவல்ட்டு அடுத்த சைடு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? அது மைனஸில் மாறும். ஸோ 240 divided by x minus 240 divided by x plus 20 equal to 1. இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற 240 வெளில எடுத்துருங்க. அப்போ இங்கே 1 by x plus 20 மாறிடும், ஈக்குவல் டு 1. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்தாச்சு. இந்த டேர்மை ஈக்குவல் அடுத்த சைடு கொண்டு போய் ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கிற 240 என்ன செஞ்சிட்டோம்? வெளில எடுத்துட்டோம். அவ்வளோதான். வெளில எடுத்த பிறகு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டில் உள்ளது வேல்யூஸுக்கு எல்சிஎம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். எழுதிட்டாங்களா? அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை. இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். வந்த பிறகு இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் என்ன செஞ்சிடும்னா கேன்சல் ஆயிரும்.
மீதி இருக்கிற வேல்யூவை மட்டும் அப்படியே எழுதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் என்ன செஞ்சாச்சு, கேன்சல் ஆயாச்சு. கேன்சல் ஆனிச்சுன்னா மீதி என்ன இருக்கும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு 240, அப்புறம் உள்ள ஒரு 20, டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர்லேயே ஒரு 1 இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 240ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4800 கிடைக்கும். ரைட், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ அதையும் ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான். இன்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20. அதையும் மல்டிப்ளை பண்ணியே எழுதிடலாம். அப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸையும் 20 மல்டிப்ளை பண்ணால் 20x. அப்போ 4800 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20xன்னு கிடைக்கும். அந்த 4800 ஈக்குவல் அடுத்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் என்ன செஞ்சாச்சு, கிடச்சாச்சு. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன செய்யணும், இதை எப்படி டி மெத்தட் படி தான் இனிமேல் சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 4800 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 20 + 20 கிடைக்கணும். ஸோ இது பெரிய நம்பராக இருக்குது, எப்படி கண்டுபிடிக்க. 2 0 இருந்துச்சுன்னா நம்ம இப்போ 48 மட்டும் எடுங்க, ஒவ்வொன்றா சொல்லி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரணும். இங்கே 20 இருக்கு இல்லையா, அதனால் 2 வரணும். அப்படி யோசித்துக்கோங்க. 6 8 48, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இப்போது இங்கே ப்ளஸ் நம்பர் இருக்குது, அப்போ சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். அப்போது இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 60யும் 8யும் மல்டிப்ளை பண்ணால் 4800 கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ் வந்தாச்சு. இப்போ எக்ஸ் மைனஸ் 60 எக்ஸ் ப்ளஸ் 80, எக்ஸ் மைனஸ் 60 எக்ஸ் ப்ளஸ் 80. இப்போ ஈக்குவல் அடுத்த சைடு போகும்போது ப்ளஸ் 80 மைனஸ் 80 ஆயிரும், மைனஸ் 60 ப்ளஸ் 60 ஆயிரும். அப்போது மைனஸில் இருக்கிற வேல்யூவை எடுக்கக்கூடாது, 60 மட்டும்தான் எடுக்கணும். தட்ஸ் ஆல். அப்போ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு 60ன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு எவ்வளோ இருக்கும், அதை விட 20 கூட இருக்கும், 80. தேங்க்யூ.